ப்ராக்டிஸ் மார்க்கில் 2026 என்ஐசியில் அசிஸ்டன்ட் தேர்ட் டெஸ்ட் நம்ம போட்டிருக்கோம். நான் ஃபுல் டெஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் அதில் கான்செஷன் மட்டும் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். ஃபோக்கஸ்டாக என்னோட அட்டெம்ப்ட் எப்படி இருக்கும், என்னோட அப்ரோச் எப்படி இருக்கும்ட்டு. ஸோ 1 to 5 வந்து குவான்டிட்டி ஓரியன்டான சம்ஸு. அடுத்து வந்து மிஸ்லேனியஸ் இருந்துச்சு. ஓகேவா, 6 to 11 வரைக்கும். அடுத்து 11க்கு அப்புறம் வந்து நம்பர் சீரிஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா, ஸோ இப்போ நம்பர் சீரிஸ் ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. 16 வரைக்கும் இருந்துச்சு, 12 to 16 வரைக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா மேலே உள்ளது ஃபுல்லுமே அந்த குவான்டிட்டி ஓரியன்டாக இருக்க ப்ராப்ளம்ஸ் தான், 1 to 5 எல்லாமே. அடுத்து வந்து 16க்கு அப்புறம் 17லேருந்து ஒரு டிஐ, 17லேருந்து 21 வரைக்கும் ஒரு டிஐ. அடுத்து 22க்கு அப்புறம் மிஸ்லினியஸ், திருப்பி ஒரே ஒரு கொஸ்டினில் மிஸ்லினியஸ் ஸ்டார்ட் ஆச்சு. திருப்பி வந்து நெக்ஸ்ட் வந்து 23லேருந்து 27 வரைக்கும் டிஐ. ஸோ இப்போ நம்ம எப்பயுமே வந்து என்னென்னா இதெல்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு ஓவராலாக என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸில் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஸ்பீட் மேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். லைக் என்னது, சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ரடிக்கு, அடுத்து வந்து மிஸ்ஸிங் நம்பர்ஸ். இதுதான் வந்து ஏன்னா இதுதான் வந்து கம்மியான டைமில் அதிக மார்க்ஸ், அதிக அட்டெம்ப்டாக பூஸ்ட் பண்ணக்கூடியது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு 28லேருந்து 35 அடுத்து ஒரு 7 கொஸ்டின்ஸ் 8 கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு சிம்பிளிஃபிகேஷன் தான் இருந்துச்சு. ஸோ அப்போ அதை நான் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிம்பிளிஃபிகேஷன் இந்த லாஸ்ட் 34த்தோட நான் முடிச்சக்கப்புறம் எனக்கு ஒரு மிஸ்லேனியஸ் வந்துச்சு. ஒரு ஃப்ளோவில் போட்டுக்கிட்டே இருப்போம்ல சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இப்போ அந்த சிம்பிளிஃபிகேஷன் அந்த ஒரு ஃப்ளோவில் போகும்போது ஒன்ஸ் அந்த மிஸ்லேனியஸ் ரீட் பண்ணி அது ஈஸியாக கன்வீனியன்ட்டாக இருக்கின்ற பட்சத்தில் அதை நம்ம போட்டுடலாம், தப்பில்லை, பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த ஒரு அந்த ஃப்ளோ வந்து நம்மளுக்கு கண்டினியூ ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ நம்ம சொன்னது என்ன, நம்மளோட அப்ரோச் வந்து ஸ்பீட் மேக்ஸ், சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ரடிக், நம்பர் சீரிஸ் இப்படி தான் இருக்கணும். ஆனால் ஒன்ஸ் ஒரு ஃப்ளோவில் போகும்போது அடுத்தடுத்து மிஸ்லேனியஸ் ஈஸியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை போடலாம், தப்பில்லை. அதுவுமே வந்து சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி நம்மளுக்கு கம்மியான டயத்தில் அதிகமான அட்டெம்ப்ட்டுக்கு பூஸ்ட் பண்ணும். ஸோ இப்போ அப்படி தான் வந்து இந்த சம் டைம் அண்ட் ஒர்க் சம் வந்து நான் ட்ரை பண்ணி ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ டக்குன்னு போட்டுன்னு அடுத்து வந்து நம்பர் சீரிஸுக்கு வந்து ஜம்ப் ஆகிட்டேன்.
ஸோ ஸ்பீட் மேக்ஸ் அதாவது இந்த ஸ்கோரிங் பார்ட்டு கவர் பண்ணியாச்சு. சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ரடிக் இல்லைனா நம்பர் சீரிஸ் இதெல்லாம் போட்டக்கப்புறம் அடுத்த அப்ரோச் நம்மளுக்கு டிஐ தான் இருக்கணும். மிஸ்லினியஸ் சைடு போகக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு டிஐ பண்ணணும். டிஐயில் இந்த மாதிரி இருக்கும். பை சார்ட்டு இல்லைனா வந்து பார் சார்ட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இதில் வந்து சால்வ் பண்ணோம்னா 5 கொஸ்டின் அப்படியே போனஸாக 5 மார்க் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒன் டைம் சால்வ் பண்ணுறது தான். இந்த பை சார்ட்டை பார்த்தோ இல்லை இந்த பார் சார்ட்டை பார்த்தோ சால்வ் பண்ணுறது தான். அப்படியே ஃபுல்லாக அந்த 5 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். அதுவும் நல்லாவே கம்மியான டயத்தில் அதிகமான கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண மாதிரியான இருக்கும்.
டிஇ முடிச்சக்கப்புறம் மிஸ்செலேனியஸ், அதாவது இந்த மிஸ்செலேனியஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறது, எந்த சம் ஃபஸ்ட்டு எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு எந்த ஏரியா ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஃபெமிலியராக இருக்கும், நிறைய டெஸ்ட் நிறையா இது ப்ராக்டிஸ் நீங்கள் அந்த ஏரியாவில் பண்ணியிருக்கீங்க, எந்த டாப்பிக்கில் பண்ணியிருக்கீங்களோ அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு வந்து டைம் அண்ட் ஒர்க் நல்லா வரும், அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நல்லா வரும், அடுத்து பார்ட்னர்ஷிப் நல்லா வரும். அதாவது எனக்கு இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்து சம் கொடுக்கறது மட்டும்தான் கொஞ்சம் டைம் கன்சியூமாக ஃபீல் ஆகுமே தவிர, இப்போ அதை தவிர மித்த இருக்கிற எல்லாமே போர்ட் அண்ட் ஸ்ட்ரீம் நல்லா வரும், அடுத்து ஆவரேஜ் கான்செப்ட்டில் இந்த மாதிரி ஓகேவா. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து நான் ஆர்டராக வச்சுக்குவேன். ஸோ இப்போ அந்த கொஸ்டின் பார்ப்பேன், எனக்கு டைம் அண்ட் ஒர்க் இருக்குன்னா ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, செகண்டு பார்ட்னர்ஷிப், தேர்டு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸு, ஃபோர்த்து பர்சன்டேஜில் ஏதாச்சும், ரேஷியோவில் ஏதாச்சும், இந்த மாதிரி பண்ணிவிட்டு தான் ஃபைனலாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறத பண்ணுவேன். ஸோ அப்போ இந்த மாதிரி ஆர்டரில் தான் வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்ளிகேஷன்ஸ்க்கு. எது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு அதாவது நல்லா தெரியும், அந்த 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 டாப்பிக்கில், அந்த மெத்தடில், அந்த கான்செப்டில் எந்த மாதிரியான மெத்தடு, இல்லை எனக்கு வந்து எல்லாமே எல்லாமே இப்போ ஃபெமிலியராக இருக்கும், எனக்கு அது எந்த மாதிரியான ஒரு டைப்பில் கொடுத்தாலும் எனக்கு அந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும் அந்த டாப்பிக்கில் அப்படின்ற கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணுறது பெட்டர். ஸோ அப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட 2 டிஏ இருந்துச்சு. ஸோ அப்போ ஒரு டிஏ பண்ணியாச்சு. சப்போஸ் 2வது டிஏ, ஆனால் அந்த 2வது டிஏ நம்ம ஸ்கிப் பண்ணியிருந்தோம். ஏன் ஸ்கிப் பண்ணியிருந்தோம்னா, அந்த டிஏ பார்க்கும்போது அதோட அப்பியரன்ஸ் வந்து மேபி கொஞ்சம் டைம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே சமயம் ஈஸியாகவும் இருக்கலாம். அது சொல்ல முடியாது. ஒன்ஸ் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஆனால் அதோட அப்பியரன்ஸ் பார்க்கும்போது இந்த பர்ட்டிகுலர் டைம் பீரியடில் இதை போட முடியாதோ அப்படின்ற ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தனால, ஒரு டவுட் இருந்தனால நம்ம மிஸ்லேனியஸ் சைடு போயிட்டோம். அகைன் திருப்பியும் இதை ட்ரை பண்ணலாமான்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு டைம் கம்மியாக இருக்குது, 4 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ இப்போ இதோட அப்பியரன்ஸ் மேபி ஈஸியாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்ஸ் உள்ளே போனால் தான் தெரியும். ஆனால் உள்ளே போய் வெளியே வரதுக்குள்ளேயே டைம் முடிஞ்சிடும். ஸோ அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இதில் ஸ்பெண்ட் பண்ணுறத நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக மிஸ்லேனியஸ் சைடு போயிட்டு நான் அந்த குவான்டிட்டி ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ண அப்படி போயிட்டேன். ஓகேவா. ஸோ இப்போது அந்த டைம், அந்த டெஸ்ட்டில் அந்த டைமை பொறுத்தும் நம்ம வந்து அடாப்ட் ஆக கற்றுக்கணும். ஸோ இதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான்.
ஸோ இப்போ இந்த 4 நிமிஷத்தில் அந்த டிஏக்கு 5 கொஸ்டின். ஸோ இப்போது நம்ம செகண்டாக பார்த்ததுக்கு ஸோ இப்போ அந்த 5 கொஸ்டினை நான் போட்டிருக்க முடியுமான்னு தெரில. பட் அந்த 4 நிமிஷத்தில் மேலே இருக்க குவான்டிட்டிஸில் 4 சம் நான் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ ஓகேவா. ஸோ இப்போ இது இப்படி தான் டைம் நம்ம வந்து இந்த டைமில் இந்த ஈகோ நம்மளுக்கு கிராஷ் ஆகும். இது நம்மளுக்கு இதை கூட நம்மளால் போட முடியாதான்ட்டு. பட் ஈகோக்கு எங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. நம்மளுக்கு தேவை இந்த டயத்துக்குள்ளே எவ்வளோ செய்கிறோம், எவ்வளோ சம் நம்ம சால்வ் பண்ணுறோம், இத்தனை டயத்துக்குள்ளே இந்த சம் தான் சால்வ் பண்ணுன்றது இல்லை, எவ்வளோ நான் சால்வ் பண்ணுறேன், எவ்வளோ நம்பர் ஆஃப் அட்டம் கொடுக்குறேன் தான். ஓகே இப்போ வந்து ரிசல்ட் வந்துருச்சு, இது ஓவரால் வந்துருச்சு. இந்த இங்கிலீஷில் எனக்கு எரர் போகிறது அதை ஸ்டாப் பண்ணவே முடியலை. பட் நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போது அது ஓகே அது வந்துடும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் ஆல்சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்ம ரியல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது. ஸோ அப்போ அதனால் நான் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ இங்கிலீஷில் வந்து அட்டெம்ப்ட் கொடுத்தேன், 8 எரர்ஸ் போயிருக்குது. ஓவராலாக 10 எரர்ஸ் நினைக்கிறேன். இதில் ஒன்று மொத்தமாக 10 எரர்ஸ். ஓகேவா. ஸோ குவான்ஸில் இத்தனை அட்டெம்ப்ட்டு. ஓவரால் ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மி தான் இந்த டெஸ்ட்டில். ஸோ 55 தான் ஸ்கோர் பண்ணியிருந்திருக்கேன். அட்டெம்ப்ட் வந்து இப்போது 10 எரர்ஸாக ஓ மை காட். ஸோ 62% ஓகே. மேபி இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜ் குறைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இன்னும் நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து இனிமேல் தான் இந்த டெஸ்ட்டு போடுவாங்க. ஸோ அப்போ அதை பொறுத்தும் எனக்கு பர்சன்டேஜ் டிஃபர் ஆகலாம். ஓகேவா. ஸோ பர்சன்டேஜ் 62ன்றது ஹாப்பி கிடையாது, ரொம்பவே கம்மி தான். அண்டு வெறும் 55 தான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த எரர்ஸ் கம்மி பண்ணணும் அண்டு அட்டெம்ப்ட்ஸ் கூட்டணும். குவான்ஸில் பாருங்கள் வெறும் 21 அட்டம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ 35 ஆச்சு கொடுத்துருக்கணும். இங்கிலீஷ் ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறது, பேலன்ஸாக இருக்கணும். பட் அங்கங்கே அது தகராறாக இருக்குது. ஸோ அப்போ அதை மட்டும் கம்மி பண்ணணும். பட் ஓகே இந்த டெஸ்ட்டு NACL 2026 ப்ராக்டிஸ் மார்க்கில் 3rd டெஸ்ட்டு அசிஸ்டண்ட்கானது. இது நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா போட்டுட்டு ஸ்கோர் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பை பை.